ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலவ் மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி பாத்தீங்க அப்படின்னா கான்சிட்டி. இந்த மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2017ல கர்நாடகால ஸ்டார்ட் ஆகுது. மூவி ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில மொத்தம் 5 பேர் இருக்காங்க. சரவணன், அவனோட ஒய்ஃப் மித்ரா, அவங்களோட மாற்றுத்திறனாளி குழந்தை ஜீவா, சரவணனோட அம்மா ஜானகி, மித்ராவோட அண்ணா ஜாக்கி அப்படின்ட்டு 5 பேர் இருக்காங்க. இவங்க ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மூவி ஸ்டார்டிங்லயே ஒருத்தர் அந்த கடைக்கு சாப்பிட வர்றாரு. அவரு சாப்பிட்டு பில் பே பண்ணலாம்னு சொல்லி சரவணன் கிட்ட போகும்போது சரவணனை பார்த்துட்டு நீங்க தமிழா, நீங்க எந்த ஊரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டே சரவணன் அவனோட அம்மா கிட்ட ஜீவாக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, அவனை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஜீவாவும் எந்திரிச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் சரவணன் ஜீவாவை ஸ்கூல்ல போய் டிராப் பண்றான். ஈவினிங் சரவணன் வந்து ஜீவாவை பிக்கப் பண்ணலாம்னு சொல்லி போறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்டோட கடைக்கு போறான். அங்க அவன் ஃப்ரெண்ட் ஒரு 5 மினிட்ஸ் கடையை பார்த்துக்கன்னு சொல்லி சரவணனை நிக்க வச்சுட்டு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் ஜீவா அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோட பேரண்ட்ஸுமே வந்துட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஜீவா மட்டும் தனியா அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சரவணனும் இங்க லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன்ல இருப்பான். அவனோட ஃப்ரெண்டு வந்ததும் சீக்கிரமா சரவணன் வந்துட்டு கிளம்பி போய் ஜீவா பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவான். அங்க போய் பார்க்கும்போது ஜீவாவோட மேம் வந்து அவனோட பெரியப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடும். பிகாஸ் அவங்க ஃபேமிலியில மொத்தம் 4 பேர் தான், அவங்கள தாண்டி வேற யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது யார் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஷாக் ஆயிடுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை காணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்தவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. ஸ்கூல்ல வந்து நம்ம சிசிடிவி கேமரால செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சரவணனை ஒருத்தர் கடத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் அந்த சிசிடிவி கேமரா செக் பண்றவர் வாங்க நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் யோசிக்கிறாங்க. டக்குன்னு ஒருத்தர் வந்து ஒரு பியூன் வந்து இந்த மாதிரி அந்த சிசிடிவி கேமரா செக் பண்றவரை பிரின்சிபல் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி பிரின்சிபலை பார்க்க போயிடுறாரு. இவங்க 4 பேரும் அந்த டைம்ல அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க. 2010 சென்னையில. அங்க ஃபர்ஸ்ட் சரவணனை காட்டுறாங்க. அவன் ஒரு இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஃபேமிலி யாரும் இல்ல, அவங்க அம்மாவும் இறந்துருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க இஎம்ஐ வாங்கி. அந்த இஎம்ஐ வந்து பெண்டிங்ல இருக்கும். அவன் ஐஷு அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான். அவங்க லவ் பண்றத தெரிஞ்ச ஐஷுவோட பேரண்ட்ஸ் சரவணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ஒரு பேங்க் ஆபீசர் வந்து அவன் இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு போயிடுவாரு. சத்தம் போட்டது மட்டும் இல்லாம நாளைக்குள்ள இஎம்ஐ பே பண்ணல அப்படின்னா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவாரு. அதை பார்த்துட்டு ஐஷுவோட பேரண்ட்ஸ்க்கு கோவம் வந்து அவங்க எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாங்க. சரவணனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியாது. நெக்ஸ்ட் டே அவன் எப்பயும் போல ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவான். சாப்பிட்டுட்டு அங்க இருந்து திரும்ப கிளம்பி வரும்போது அந்த ஹோட்டல் ஓனர் அவங்க கிட்ட அமௌண்ட் கொடுத்து அவன் இபி ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால இபி பில் எல்லாம் பே பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருப்பாரு. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு ஆபீஸ்க்கு வந்துருவான். ஆபீஸ்ல வந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பேங்க் ஆபீசர் மறுபடியும் திரும்ப வருவாரு. அவர் வந்து அமௌண்ட் கேட்கும்போது என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம அந்த ஹோட்டல் ஓனர் கொடுத்த அமௌண்ட்டையும் மத்தவங்க எல்லாம் பே பண்ண அமௌண்ட்டையும் எடுத்து அவன் அந்த பேங்க் ஆபீசர் கிட்ட கொடுத்துருவான். கொடுத்தது மட்டும் இல்லாம இதே ஒரு ஹேபிட்டா வச்சு நெக்ஸ்ட் டேல இருந்து யாரும் இல்லாதப்ப பிரிண்டர்ல கோழி குண்டு போட்டு பிரிண்டர் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி பொய்யா ரீடிங்ஸ் எல்லாம் எழுதி காசு எல்லாத்தையும் அவனே எடுத்து சுருட்ட ஆரம்பிச்சிருவான். நெக்ஸ்ட் மித்ராவை காட்டுறாங்க. மித்ரா வந்து பிரெக்னெண்டா இருப்பா. அவளோட ஹஸ்பண்ட் கூட இல்லாம தனியா ஒரு வீட்டுல வந்து இருப்பா. திடீர்னு ஒரு நாள் ஒரு 3-4 பேர் அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைப்பாங்க. வெளியே வச்சுட்டு இது எங்களோட இடம், இது எங்களோட வீடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு மித்ராக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவ இல்ல, இது நான் காசு கொடுத்து வாங்கின வீடு, இது என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவங்க நீ வாங்கின கம்பெனி வந்து ஒரு ஃபேக்கான கம்பெனி, உன்னை ஏமாத்தி இருக்காங்க, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மித்ராக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து வெளியே வந்துருவா. வெளியே வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருப்பா. அங்க போய் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அவங்க ஸ்டே பண்ற மாதிரி பெர்மிஷன் கேட்டு அங்க ஸ்டே பண்ணிருப்பா. நெக்ஸ்ட் டேல இருந்து நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஏமாத்தி நம்ம வந்து லேண்ட் விற்கிறோம்னு சொல்லி மணி வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு ஒரு வீடு காலியா இருக்கும். அந்த வீட்டோட ஓனர் கிட்ட போய் அந்த வீட்டை ரெண்டுக்கு வாங்கி மந்த்லி கடைசியில உங்களுக்கு நாங்க அமௌண்ட் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்ட்ல வந்துட்டு சைன் வாங்கி அந்த இடத்துல இவ வந்துட்டு ஒரு ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணிப்பா. ஓபன் பண்ணி இவ எப்படி ஏமாந்ததோ அதே மாதிரி நாங்க வீடு வாங்கி தரோம்னு சொல்லி எல்லார்கிட்டையும் காசு வாங்கி அமௌண்ட் எல்லாத்தையும் மித்ரா வந்து சுருட்ட ஆரம்பிச்சிருவா.
நெக்ஸ்ட் ஜாக்கியோட அம்மா ஜானகி அவங்களையும் வந்து காட்டுறாங்க. ஜாக்கிக்கு சினிமால ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறதா அவனோட ஆசை. பட் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இருந்திருக்காது. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியா தான் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடும். சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு தலையில கட்டி இருக்கு, இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு 7 to 8 lakhs செலவாகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி அவனுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் ஹெல்ப்புக்கு அமௌண்ட் கேட்கறான். பட் யாருமே வந்து பெருசா ஹெல்ப் பண்ணல. சரி ஓகே, Facebookல நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க போய் டாக்டரை பார்க்கும்போது அந்த டாக்டர் எதுக்கும் ஃபர்தரா மேல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க நார்மலா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாரு. இவனும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு சொல்லி தெரியாம அவங்களுக்கு தலையில இருந்த கட்டி அதுவே தானா வந்துட்டு கரைஞ்சு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருவான். இவங்களும் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. ஜாக்கி திரும்ப அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கே யார்கிட்ட இருந்தாலும் வாங்கணுமோ அவங்களுக்கே திரும்ப கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான். அதுக்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு, பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல வேற யாருமே மதிக்க மாட்டாங்க, நேர்மையா இருந்தா நம்மளால வாழ்க்கையில வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு நம்ம இதையே இப்படியே மெயின்டைன் பண்ணலாம், நம்ம ரேம்போ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஜாக்கியோட அப்பா வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட்டை நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அதை வச்சு நம்ம லைஃப்பை நம்ம வந்து லீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உனக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா, அதையும் நீ வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜாக்கிக்கு இதுல விருப்பமே இல்லைனாலும் அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவன் வந்து அதை ஒத்துப்பான். அதே மாதிரி நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு ஜாக்கி அவனோட ஆசையான படத்துல நடிக்கணும் அப்படிங்கறதையும் வந்து நிறைவேற்றிப்பான். மூவிஸ் எல்லாம் ஜாக்கி வந்துட்டு நடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இப்போ மறுபடியும் சரவணனை காட்டுறாங்க. இபி ஆபீஸ்ல இருந்து திருடின எல்லா பணத்தையும் அவன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றான். இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்தும் பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணமும் பத்தாம குயிக் மணி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல 20% லாபத்துல பணத்தை திரும்ப தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்ககிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல மித்ராவும் ஜாக்கியும் ஒண்ணு. நெக்ஸ்ட் அவன் வந்து இந்த பணத்தெல்லாம் வச்சு இப்ப சம்பாரிச்சிட்டேன், கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐஷுவோட அப்பாவை பாக்குறான். பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட மேரேஜ்க்கு பெர்மிஷனும் வாங்கிடுறான். அடுத்து அவனோட ஃப்ரெண்டு சபரி அவனை மீட் பண்ண போறான். அவனுக்கு இமீடியட்டா ஒரு 10 கோடி பணம் தேவைப்படுது அப்படின்ட்டும், அந்த படம் கிடைச்சிச்சு அப்படின்னா 2 நாள்ல 5 கோடி சேர்த்து 15 கோடியா திரும்ப தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அதை கேட்டுட்டு சரவணன் அவன்கிட்ட இருக்க எல்லா அமௌண்ட்டையும் எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சபரி கிட்ட கொடுக்குறான். கொடுக்கும்போது அது அவனோட பணம் இல்லை அப்படின்னும் அது அவன் வேற ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறதாவும் அவன் வந்துட்டு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சபரியோட ஒய்ஃப் சரவணனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நியூஸ் பார்க்க சொல்றாங்க. அந்த நியூஸ்ல சபரியை யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு சரவணனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. இன்னொரு பக்கம் இபி ஆஃபீஸ்ல கரண்ட் பே பண்ணாதனால கரண்ட் எல்லாம் கட் ஆகி எல்லாரும் வந்து ஆஃபீஸ்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரவணனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. வேலையும் போச்சு, 10 கோடி காசும் போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றதே தெரியாம ஒரே நாள்ல அவனோட வாழ்க்கை சதறி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய அதிகமாகி மித்ரா, சரவணன், ஜாக்கி, ஜானகி அப்படின்னு இவங்க 4 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு மற்ற 3 பேர்கிட்ட காசு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சரவணன் கிட்ட தான் காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரவணன் கிட்ட காசு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னோட ஃப்ரெண்டு, இறந்து போன ஃப்ரெண்டு சபரி கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். திரும்ப திரும்ப எத்தனை டைம் கேட்டாலும் அதையே தான் மாத்தி மாத்தி 4 பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால போலீஸ்க்கு கோவம் வந்து என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அப்பயும் அவங்க வந்து எதுவுமே அசராம அப்படியே தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மித்ராவோட கையில இருக்க விலங்கு கழட்டுறதுக்கு ஒரு போலீஸ் வராரு. அப்ப சரவணன் அந்த போலீஸை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறான். அவன் ஓடி போனதும் மற்ற 3 பேரும் அவன் பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு ட்ரக்ல 4 பேரும் போயிட்டு இருக்கிற மாதிரி வருது. அதுல 4 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க காசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க சரவணன்ட்ட கேட்க அவன் என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் சரவணன் சொல்றான், என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எல்லாரும் போங்க, உங்களோட காசை உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லை, நாங்க வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டோம், எங்க பணம் திரும்ப வரைக்கும் நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த 4 பேரும் பேசிக்கிட்டே அந்த ட்ரக்ல போற மாதிரி அந்த சீன் அதோட முடியுது. இப்போ பிரசண்ட காட்டுறாங்க. அதாவது கர்நாடகால ஜீவாவை கடத்தினது யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு போலீஸ், அவன் பேரு கல்யாண சுந்தரம் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு.
அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் கிளம்பி சென்னைக்கு போறாங்க. சென்னைக்கு போய் அந்த போலீஸை பாக்குறாங்க. பார்க்கும்போது சரவணன் இருந்து, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் பையனை எதுவும் பண்ணாதீங்க, நான் உங்ககிட்ட இருந்து சரண்டர் அடைஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த போலீஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உங்களை தப்பிக்க விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ கல்யாண சுந்தரமே அவனை பத்தி மத்தவங்க எல்லாத்துக்கும் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். வெளி உலகத்தை பொறுத்தவரை அவன் ஒரு உண்மையான நேர்மையான போலீஸ் அதிகாரி. ஆனா அவனோட உண்மையான ஃபேஸ் அது கிடையாது. டியூட்டில இருக்கும் போதே நிறைய மோசடி செய்யறது, நிறைய பணத்தை வந்து திருடுறது, திருடங்க நிறைய பேர்த்த தப்பிக்க விடுறது அப்படின்னு சொல்லி நிறைய திருட்டுத்தனமான வேலையெல்லாம் செஞ்சு அவன் நிறைய பணம் சம்பாரிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எல்லாத்தையும் பெட்டிங்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். ஆரம்பத்துல பணம் வர ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள் போக போக அவனுக்கு பயங்கரமா லாஸ் ஆயிடுது. அப்படி லாஸ் ஆனதுனால திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி அமௌண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து மீட்கணும், ஒரு ஜாக்பாட் மாதிரி ஏதாச்சும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். அதனாலதான் அவன் இப்ப ஜீவாவை கடத்தியிருப்பான். ஜீவாவை கடத்தி வச்சுட்டு, எனக்கு 10 கோடி பணம் வேணும், நீங்க அதை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஜீவாவை திரும்ப உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு சொல்லியிருப்பான். சொல்லிட்டு அவன் வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணி போனை ஸ்பீக்கர்ல போடுவான். ஸ்பீக்கர்ல போடும்போது ஜீவா வந்து பேசுவான். ஜீவா சரவணன் கிட்ட பேசும்போது சரவணன் வந்து, உன் கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்ட கேட்பான். அதுக்கு ஜீவா 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே மாதிரி அவனோட வீல் சேரை ஒரு தூண்ல கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ஜீவா வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் பேசுறதுக்குள்ள கல்யாண சுந்தரம் அந்த காலை வந்து கட் பண்ணிடுவான். இப்ப என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போ உனக்கு உன் பையன் வேணும் அப்படின்னா எனக்கு 10 கோடி காசு வேணும், எனக்கு 10 கோடி காசு நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜீவாவை உங்ககிட்ட அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். சரவணனும் என்ன பண்றது, எப்படி நம்ம வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி அவன் யோசிக்கும் போது அவங்க சென்னைக்கு வரும்போது மங்களூர் டோல்கேட் வந்து மூடி இருந்தது அவனுக்கு ஞாபகம் வரும். அந்த டோல்கேட்டை வச்சு ஒரு பிளான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். டோல்கேட்டை திரும்ப ஓபன் பண்ற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்ல ஃபேக்கா ஒரு நியூஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். அப்படி இஷ்யூ பண்ணும்போது மக்கள் எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு அதுல இருந்து வர பணத்தை வச்சு நம்ம ஈஸியா பணத்தை சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அவன் வந்து சொல்லுவான். அந்த ஐடியா கேட்கும் போது இது சாத்தியமாகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த பிளானை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் ஒரு கொரியன் ஃபேமிலி மாதிரி வேஷம் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்ல போய் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கே தெரியாம அவரோட லேப்டாப்ல போய் இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. மங்களூர் டோல்கேட் வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. மக்களும் அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் அண்ட் போலீஸ் அவங்க எல்லாரும் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது அப்படின்ட்டு ஜானகி அவங்கள வந்துட்டு கமலா கீர்த்திவாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி ஒரு வேஷம் போட வச்சு அவங்கள இவங்க கூட எல்லாம் வீடியோ கால் பேச வச்சு உண்மையாலுமே இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதை இவங்க தான் வந்து எடுத்து நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுருவாங்க. அவங்களும் அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்பிடுவாங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு எந்த ஒரு டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரவணன் அந்த டோல்கேட் ஓபன் பண்றதை ஆப்போஸ் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி போலீஸ் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் வந்துட்டு எம்எல்ஏக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி பேசும்போது அந்த எம்எல்ஏ வந்து சரவணன் கிட்ட கால் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. சரவணன் வந்து அந்த எம்எல்ஏ கிட்ட பேசுவான். அவரும் சரி ஓகே நான் இந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட கால் கொடுக்க சொல்லுவாரு. அந்த போலீஸ் கிட்ட எம்எல்ஏ என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கப்புறம் யாரும் டோல்கேட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அதை வாங்காத, இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த போலீஸும் சரவணன் கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிப்பாரு. சரவணன் வெளியே வந்துருவான். மறுபடியும் செக் பண்றதுக்காக ஜாக்கி இன்னொரு வேஷம் போட்டுட்டு போய் அவனும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவான். அப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் வாங்க மாட்டாரு. அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ மக்களும் நம்பிட்டாங்க, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் அவங்களும் நம்பிட்டாங்க, போலீஸும் நம்பிட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே டோல்கேட்டையும் வந்து ஓபன் பண்ணிடுறாங்க. டோல்கேட் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா 13 லட்சத்துக்கு மேல ப்ராஃபிட் வருது. நெக்ஸ்ட் டே அப்படியே டபுள் மடங்கு கிட்டத்தட்ட 22 லட்சம் அமௌண்ட் வந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் வந்து கல்யாண சுந்தரத்துக்கிட்ட தண்ணியில இருந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி கல்யாண சுந்தரத்துக்கிட்ட டிஸ்பிளே பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்து கல்யாண சுந்தரம் ஓகே நம்ம இதையும் பண்ணலாம், ஸோ அப்போ நமக்கு 10 கோடி அமௌண்ட் வந்த மாதிரி ஆயிடும், அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுலேயும் அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் அவன் ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். அந்த ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். தென் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வைப்பான். ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி
என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு தண்ணில இருந்து தயாரிக்கிறதா இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட 50 கோடிக்கு ஒரு டெல்லியில இருக்க ஒரு கம்பெனி வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராஜெக்டா இருக்க போது, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவான். இப்போ கல்யாண சுந்தரத்துக்கு 50 கோடி பணமும் கிடைச்சாச்சு. அதே மாதிரி இங்க சரவணன் மூலியமா 10 கோடி பணமும் கிடைச்சாச்சு. சரவணனும் அந்த 10 கோடியை எடுத்துட்டு வந்து கல்யாண சுந்தரத்துக்கிட்ட கொடுப்பான். கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னோட பையனை வந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு கல்யாண சுந்தரம் சிரிச்சுக்கிட்டே, ஜீவாவை உங்ககிட்ட விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னனே தவிர உங்களை நான் தப்பிக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதை கேட்டு மற்றவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அப்ப சரவணன் வந்து ஒரு உண்மையை சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த நியூஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டரோட லேப்டாப்ல கல்யாண சுந்தரமும் அந்த ரிப்போர்ட்டரும் பேசினதை வந்து கேட்டிருப்பான். அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, சபரியை கொன்னது வந்து கல்யாண சுந்தரம் தான், அந்த 10 கோடியை திருடினதும் இவன் தான் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். ஸோ இந்த இது சரவணனுக்கு அப்பயே தெரிய வந்துடும். பட் ஆனால் அவன் வந்து சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கல்யாண சுந்தரத்துக்கூட பேசுறது பண்றது எல்லாத்தையுமே வந்து அவனுக்கே தெரியாம ஒரு கேமரால வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதனால இப்போ அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என் ஃப்ரெண்டை கொண்டது நீ தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்ககிட்ட பேசின எல்லா டீலிங் எல்லா இதையுமே நான் வந்து இந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் போலீஸ் கிட்டையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை விட இன்னொரு பெரிய ஷாக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, சரவணன் வந்து காசை கொண்டு வந்து கல்யாண சுந்தரத்துக்கிட்ட கொடுத்துட்டு என் பையனை திரும்ப விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்துட்டு கல்யாண சுந்தரம் ஜீவாக்கு வந்து கால் பண்ணி தருவான். அப்ப பேசும்போது சரவணன் வந்து உன் பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவான். உடனே சரவணன் இருந்து எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜீவாவும் எந்திரிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இந்த ஒரு சீனை யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதே மாதிரி இதுவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீனா தான் இருந்துச்சு படத்துல. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை வந்து காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜீவா சின்ன வயசுல அவன் விளையாண்டுட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருவான். அவனுக்கு காலில் அடிபட்டுரும். அதுக்கு அடுத்த நாள் சரவணன் ஜீவாவை அட்மிஷன் போடலாம்னு சொல்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான். அங்க அட்மிஷன் போடலாம்னு சொல்லி போகும்போது ஜீவா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நொண்டி நடந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அங்க அட்மிஷன் போட இருந்தவர் இந்த மாதிரி இவன் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவனுக்கு உடனே வந்து அட்மிஷன் கொடுத்துருவான். சரவணனும் சரி ஓகே அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இந்த பொய்யை நம்ம வந்து உண்மையாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ வீல் சேர்ல இப்படியே இரு, நான் சொல்ற வரைக்கும், நான் எப்போ உன்னை எந்திரிச்சு நில்லு, எப்ப எந்திரிச்சு ஓடுன்னு சொல்றனோ அது வரைக்கும் நீ வந்து இதே மாதிரி வீல் சேரை விட்டு எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வந்து வாங்கிடுவான் சரவணன் ஜீவா கிட்ட. ஸோ இப்போ அவன் வந்து எந்திரிச்சு ஓடுன்னு சொன்னதும் ஜீவா அவங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். இப்போ இங்க பிளான் பண்ணபடியே சரவணன் வந்துட்டு கல்யாண சுந்தரத்தை ஏமாத்திடுவான். கல்யாண சுந்தரம் மறுபடியும் வந்து ஏமாந்துருவான். ஸோ அவன் அந்த மாதிரி பென் கேமரா வச்சு எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவான். ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸ்கிட்டையும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுவான். ஸோ இப்போ வந்து போலீஸ் வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து கல்யாண சுந்தரத்துக்கிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஏமாத்துறதும் தப்பு தான், ஏமாறுறதும் தப்பு தான், கடைசியில ஜெயிக்கிறது யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு கடைசியில போலீஸ் வர சத்தம் கேட்கும். இவங்க எல்லாருமே அந்த 10 கோடி காசை எடுத்துக்கிட்டு அந்த வேன்ல திரும்ப கார்ல போற மாதிரி அந்த ஸ்டோரி அப்படியே வந்துட்டு முடிஞ்சிரும். இதுதான் கான்சிட்டி மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற என்ன மூவிஸ்லாம் வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.